ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். உங்களுக்கு இன்றைக்கே முறுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முறுக்கு செய்யுங்க. தீபாவளி வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உடனடியாக சட்டுன்னு மைதா மாவை வச்சு இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கிளாஸ் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே கிளாஸால் 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ இதை இட்லி குண்டானில் வச்சு ஆவி காட்டி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ண மாவை இட்லி தட்டில் கொட்டி மூடி வச்சு 10 மினிட்ஸ் போல் வேக வைக்கணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெந்த மாவை எடுத்து ஜல்லடையில் கொட்டி நல்லா சலிச்சுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஜல்லடையில் சலிக்க முடியாத மாவையும் 1 டைம் மிக்சியில் போட்டு அரைச்சி மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச இந்த மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கச்சில் மாவை இந்த மாதிரி வச்சு புழிஞ்சு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நாம் இப்போ முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக முறுக்கு சுத்த வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ முறுக்கு இது உள்ளே போட்டுடுறேன். ஒன் சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். கிறிஸ்பியான முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்யணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.